டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டா என்ற மூலிகையை பற்றி நம்ம பார்க்கணும். ஆவாரை கற்பசூரணம், இது எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா நோய்களுக்கும் பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்தலாம். சென்னா ஆரிக்குலேட்டா அப்படிம்பாங்க. பொட்டானிக்கல் நேம் வந்து சென்னா ஆரிக்குலேட்டா. எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கம்மியாக இருக்கும். மற்ற காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம்பு வந்து எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடிய அரியதான மூலிகை கிடையாது, மிக எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை. ஆனால் மருத்துவ பயன்கள் நிறைந்த மூலிகை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு வந்து 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம கிராமங்களில் அந்த காட்டு பகுதியில் வயல்வெளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி இந்த கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூ வந்து அப்படியே பூத்து எங்கே பார்த்தாலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதை யாரும் நம்ம பறிக்க மாட்டோம், பயன்படுத்தவும் மாட்டோம். ஆனால் அதற்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டாம்பாங்க. இது எல்லா நோய்களுக்குமே மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகை ஆவாரம்பூ. அதனால தான் சித்த மருத்துவத்தில் இந்த மூலிகையை சர்க்கரை நோய் மட்டுமல்ல, இதயத்தை பாதுகாக்க, அதே போல் தோல் நோய்களுக்கு, மூட்டு வலிகளுக்கு, கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, பொதுவான சத்து குறைபாடு இருந்தால் இந்த ஆவாரை கற்பசூரணத்தை வந்து பயன்படுத்த எல்லா மருத்துவர்களும் சொல்லுவாங்க. இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த ஆவாரை செடி பார்த்திங்கன்னா மொத்த மூலிகை செடியுமே நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியது. வேறு பயன்படுகிறது, தண்டு பயன்படுகிறது, இலை பயன்படுகிறது, காய் பயன்படுகிறது, அதே போல் பூக்கள் பயன்படுகிறது. எல்லாமே அதனுடைய விதைகள் முதற்கொண்டு நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியது. இதை சமூலம் என்று சொல்வார்கள். நமக்கு எது தேவையோ எது கிடைக்குதோ அதை நாம் சேகரித்து என்ன பண்ணணும், அதை வந்து சுத்தப்படுத்தி நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு அதற்கு பிறகு இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம முன்ன பயன்படுத்தணும் இல்லையா, சுரை குடுவையில் இந்த ஆவாரை கற்பசூரணத்தை ஒரு 48 நாட்கள் போட்டு வச்சு காற்று போகாமல் மூடி அதை வைத்திருந்து 48 நாட்களுக்கு பிறகு இந்த ஆவாரை கற்பசூரணத்தை எடுத்து, இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் எங்கே பார்த்தாலும் இருக்குது. யாரை கேளுங்க, 20 வயதிலிருந்து 30, 40, 50, 60 இப்படி எல்லா வயதினருக்குமே சர்க்கரை நோய் இப்போ இருக்குது. ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படி யாரெல்லாம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதே போல் மூட்டு வலி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, தோல் நோய் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறது, பொதுவான சத்து குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அதுபோல் சிறுநீரக பாதிப்பு இருக்கவர்கள் கூட இந்த ஆவாரை கற்பசூரணத்தை சுரைக்குடுவையில் 48 நாட்கள் வைத்திருந்து எடுத்த சூரணத்தை 2லிருந்து 4 கிராம் அல்லது அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்லாம், அல்லது காய்ச்சின பாலில் கலந்து சாப்பிட்லாம், அல்லது சுத்தமான ஒரிஜினல் தேன் கிடச்சுன்னா அந்த தேனில் என்ன பண்ணணும், இந்த சூரணத்தை ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் எடுத்து தேன் நிறைய விட்டு குழைச்சி ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் வாழும் நாட்கள் முழுவதுமே இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய பேர் ஆங்கில மருந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க, பல நோய்களுக்கு எடுப்பீங்க, சர்க்கரை நோய்க்கு எடுப்பீங்க, இதய நோய்க்கு எடுப்பீங்க, எல்லா நோய்களுக்கும் நிறைய மருந்து ஆங்கில மருந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க. அவர்கள் கேட்கலாம், டாக்டர் இதை நான் சாப்பிடலாமா, இதை நான் சேர்த்து சாப்பிட்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர்? ஒரு சிலர் சொல்கிறாங்களே ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, ஏதாவது சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே, சேர்த்து சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக ஆங்கில மருந்து எடுத்துகிட்டு இருக்கிற எந்த நோயாளிகளும் தமிழ் மருந்துகளான சித்த மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள், ஹோமியோபதி மருந்துகளை முறையான மருத்துவ படிப்பு படித்த அந்த பட்டதாரி மருத்துவருடைய அறிவுரையோடு நீங்கள் சேர்த்து பயன்படுத்தினா நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது. அதோட இந்த ஆவாரை கற்பசூரணத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது, தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நம் உடலின் இரத்த ஓட்டம் சீராகி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி, நோயினுடைய தீவிரத்தை, நோயின் பாதிப்பை கண்டிப்பாக படிப்படியாக குறைப்பதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். அதனால் இது வாழும் நாள் முழுவதுமே இந்த ஆவாரை கற்பசூரணத்தை அனைவரும் பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.